நான் வில்லனா முன்னாடி வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிற்க முடியாது ராஜா. சொல்லுங்க சிலர் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் லாங் வீடியோவே அப்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். லாங் வீடியோவுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் தீபாவளி ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தீபாவளி ஈவெண்ட்டில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேப்பில் என்ன சேஞ்சஸ் இருக்குங்கிற பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சில் நம்ம பூயா வாங்கணுமா இல்லையாங்கிறத பற்றி பார்த்துருவோம். இது ஒரு பைப்பில் இருந்து அவனை அடிக்கலான்னு பார்த்து எஸ்கேப் போயிட்டான். எஸ்கேப் ஆகிறீங்களா இருந்தால் அவனுக்கு போட்டு குளோவல் போட்டாங்க. குளோவல் போட்டவனை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் குளோவல் அவனே உடச்சிட்டான். உடச்சவனே பார்த்தீங்கன்னா நம்மளே அட்டாக் பண்ண வரான். உட்காந்து போட்டு எஸ்கேப் போய் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறான். நம்மளுக்கு காட்டுறான். ஆனால் பார்த்தீங்கன்னா பைப்பில் நம்மளே போட்டு தள்ளிட்டான். இன்னும் 2 அடி வச்சு செத்துருப்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளே போட்டு தள்ளிட்டான். போட்டு தள்ள மட்டும் இல்லையா நம்ம மறுபடியும் ரிவ்யூ ஆகிட்டோம். ரிவ்யூ ஆகி பார்த்தீங்கன்னா அதே இடத்துக்கு தான் வர போகிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாக் ஜோன்னு ஒன்று போட்டிருக்காங்க. இதை பற்றி நான் சொல்லவே இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஜோனுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னாவே ஜோனை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக்காக வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பைப்பில் நின்றுட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குதுங்க. அவன் லுக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பார்க்கறதுக்கு லைட்டாக பார்த்தீங்கன்னா பேட்மேன் மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சாலுமே பார்த்தீங்கன்னா இவன் பேட்மேனோட பயங்கரமாக இருக்காங்க. பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக பயம் வர மாதிரியே தான் ஒரு ஃபீலாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா பைப்பில் சூப்பராக இருக்காங்க. நல்லாவே இருக்கான். பார்க்கறதுக்கு லைட்டாக ஜக்கா வாங்குற மாதிரி இருந்தாலுமே ஒரு பயங்கரமான ஆளாக இருக்கும் போல இருக்கு. இப்போ நான் லைட்டாக பார்க்கறதுக்கு பேட்மேன் மாதிரி ஒரு ஃபீலை தான் கொடுக்குறாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு பைப்பில் பயங்கரமாக இருக்கான். நம்மளை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க்னஸ் மாதிரி காமிக்கிறானுங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பைப்பில் ஒரு மாதிரி ஈவில் மாதிரி தாங்க காட்டுறாங்க. ஆனால் நல்லா இருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஜோனுக்குள்ளே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இவனை மாதிரி ஒரு சூப்பராக தான் காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இவனை பேசிக் தான் இருக்குது. ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் கொடுத்துருக்கானுங்க. டோக்கன் கொஞ்சம் அதிகமாக தான் கேட்குறாங்க. அந்த ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமாகவே பார்ப்போம். இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவை எதுக்கு போட்டிருக்கோங்கிற ஒரு டவுட்லேயே உங்களுக்கு இருக்கும்ல. அந்த வீடியோவை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்னன்னு தெரியல. ஆனால் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சில கேம்ஸோட அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கேம்ஸோட ட்ரெய்லரை பற்றி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதிலே சில கேம்ஸ் இருக்குது. எந்த கேமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. எல்லாருக்கும் இந்த கேம் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கேமை பற்றி நம்ம பேசி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் பேசிட்டாங்க. நம்மளும் பேசாமல் இருந்தால் நல்லா இருக்காதுனால தான் பேசலாம்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயரை பற்றி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை பற்றி பார்த்துருவோம். ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா இல்லையான்னு எனக்கே தெரியல. ஓகே, இங்கே ஒரு பைபிள் இருக்கான். அவன் போட்டு முடிச்ச வட்டி நம்ம இந்த வீடியோ பார்த்துருவோம். இங்கே ஒரு பைபிள் இருக்கான். அவன் அங்கே தான் இருக்கான். குளோபல் பக்கத்தில் இருக்கான். நிமிட்ரி வேறு புட்டியடா. இது வர மாட்டேன்டா. உன்னை விடவே மாட்டேன்டா. இது வேறு சுற்றியும் கருப்பு வேண்டியதே கம்முன்னு ஏறா கருப்பு மண்டையா ஏன்டா இப்படிலாம் போட்டுட்ருக்கேன். ஓகே ரைரா கீழே வரண்டா. ஏறி வந்து அடிக்கிறேன்டா. அடிக்கிறாங்க. குளோபல் போடுற வேண்டியதான். இந்த எஸ்கே போயிட வேண்டாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலரில் ஒரு வட்டத்தை போட்டு விட்றாங்க. அந்த வட்டத்துக்குள்ளே என்ன தான் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூமெண்ட்டை குறைச்சி விட்றானுங்க. ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டுற மாதிரி காமிக்கிறானுங்க. இங்கே பரவாயில்ல பைபிள் எப்படியாவது போட்டு தெளியணும். சீக்கிரம் வாடா. டக்குன்னு ஒரு வீடியோ வேறு இருக்கிறா. அதுக்கு மேலே டக்குன்னு வயசு முடியும்டா. சீக்கிரம் தம்பி எங்கே இருக்கான்னு தெரியல. பைபிளை வெளியே வரதும் இல்லை. நாம தான் போய் அடிக்கணும் போல இருக்கு. சரி சுற்றிட்டு வந்துட்டீங்கடா. ஐயோ இது வேறு என்னங்க சுற்றி கருப்பாக காமிச்சிட்டு இருக்குது. டே கருப்பு மண்டியை கம்முன்னு இருக்க முடியாதா? உன்னை இங்கேருந்து போக வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குல்ல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ராப்பை நான் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணுறதான் ஒரு எனிமி வரக்காந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரும் வந்துட்டான். 2 பேரும் சண்டை போடுறாங்க. எவனாத்த ஒரு நச்சிட்டு சாவ போகிறான்னு அங்கே தாங்க பைபிளுக்கு எட்டு விட்டா பைபிள் எஸ்கேப் ஆகிட்டியாரா? விட மாட்டேன்டா. உன்னை விடவே மாட்டேன்டா. இருறா கண்ணை மாற்றிட்டு வந்து அடிக்கிறா. நான் கன்று ஓகேவா இல்லை இந்த கன்று ஓகேவே இல்லை. இரா மெடிக்கேட் போடுறேன். ஏன்னா மெடிக்கேட்டே சுத்தமாக இல்லை. பைபிளை பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ராப்பை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி தான் பார்க்குறேன். இந்த குளோவால் உடைக்கிறேன். இந்த குளோவால் உடைக்காம விட மாட்டேன். என்னை இறங்கணுன்னே அடித்தது நீ தானே. விட மாட்டேன். அதுக்கு நான் ரிவேஞ்சிட்டான்டா. கண்டிப்பாக வரேன்டா. பயகுலை பார்த்தீங்கன்னா ஒழிச்சிட்டியானா இதுக்கு மேலே விட்டால் வேலைக்கே ஆகாது. பயகுலை ஏதாவது தூக்கி போடுறான்னு நினச்சா தூக்கி போட்டான்டா. குளோவர் பிரேக்கரை தூக்கி போட்டான். இங்கேருந்து இந்த வேலைக்கு ஆகாது. நம்ம கீழே இறங்கி போய் ஏறி போய் அடி வேண்டி தான். மறுபடியும் ஒன்று தூக்கி போடுறான். பயகுலை எப்படியாவது போட்டு தள்ளியாகணும். பயகுலை பார்த்தீங்கன்னா ட்ரோயிங் போட்டு விட்டு நான் எதாவது எஸ்கேப் போயிட்டான். அவனை போட்டு தள்ளியாச்சு. போட்டு தள்ளணும் அடுத்த நிமிஷமே. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் இல்லை. ஆமாம் கைஸ், இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்டேட்டுக்கோசரம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆட்டப்பை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி முடிச்ச வட்டி பார்த்தீங்கன்னா பயபுல எஸ்கேப் போயிட்டாங்க. இந்த சோனியை காணாமல் போயிடுச்சு. சூப்பராக கொடுத்துருக்கானுங்க. அனிமேஷன் செம்மையாக இருந்துச்சு. மாறுறதுங்கிறது சூப்பராக இருந்துச்சு. போட்டு தள்ளிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோ பார்க்குறது பார்த்தீங்கன்னா சன் டிவியில் அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பக்கம் நோண்டிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ ஒன்று சிக்கிச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா உல்வரின் கேமோட ட்ரெய்லரை பற்றி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா சன் மியூசிக் அதாவது சன் நியூஸில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. சரி இது என்ன கேமுங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா மார்வலோட உல்வரின் கேம். அதாவது பார்த்தீங்கன்னா உல்வரின் கேமோட 2021 பார்த்தீங்கன்னா இந்த கேமை நாங்கள் உல்வரின் கேமை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை உள்ளே விட்டுருந்தானுங்க. அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உல்வரின் கேம் வெளியாகிடுச்சு. அந்த கேமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. அந்த கேமோட விஷயத்த சில ஹேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணி தூக்கிட்டானுங்க. எங்களுக்கு தேவையான காசை கொடுத்துட்டிங்கன்னா இந்த கேமை பற்றி நாங்கள் லீக் பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க.
ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விட்டானுங்க. என்னென்ன கேம் என்னென்ன உள்ளே இருக்குங்கிறத பற்றியும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிட்டானுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எல்லாத்தையும் மீறி வில்வரின் கேம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. இந்த கேம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா, இந்த கேமை நீங்கள் ப்ளே ஸ்டேஷனில் விளையாட முடியும். ஏன்னா அடுத்த வருஷம் தான் GTA 6 வரப்போகுது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 கேம் அட் அ டைமில் ரிலீஸ் ஆகுது. இத்தனை பேர் GTA 6 உள்வரின் கேம்லாம் இருக்கீங்க. இந்த கேமோட ட்ரெய்லரை நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரூட்டலாக ரத்தம் தெறிக்க இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் சீக்வன்ஸ்லாம் உள்ளே இருக்குது. தமிழ் வாய்ஸ், தமிழ் கேரக்டர்ஸ்லாம் உள்ளே இருக்காங்களா இல்லைன்னு தெரியல. ஆனால் நிறைய தமிழ் இது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. கேமும் பார்த்திங்கன்னா பயங்கர ப்ரூட்டலாக வெறித்தனமாக இருக்குது. எத்தனை பேர் இந்த கேமை வாங்கி விளையாடுவீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் அடுத்த வருஷம் நிறைய இருக்குது. அது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இங்கே மூவிஸ் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, நிறைய சக்க கேம் போகிறது. கண்டிப்பாக இந்த கேம்ஸ் எத்தனை பேர் வாங்குவீங்கன்னு தெரில. ஏன்னா பார்த்திங்கன்னா நான் இந்த கேமை வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை மக்களே. ஏன்னா பார்த்திங்கன்னா என்கிட்ட ப்ளே ஸ்டேஷனே கிடையாது. நானே ஃப்ரீ ஃபயர் வச்சு வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்டா ப்ரோ இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடுறேன், நீ எதுக்கிட்ட ப்ளே ஸ்டேஷன் கேம் பற்றி வீடியோ போடுறேன்னு அது ஒன்றும் கிடையாது. இந்த கேம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை பற்றி பேசியிருக்காங்க கோசரம் நான் இதை வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஒரு நியூ கேம் பற்றி தான். அதாவது பார்த்திங்கன்னா GTA 6 பற்றி நான் சொல்லியிருப்பேன்ல, அடுத்த வருஷம் இந்த 2 கேமுமே ரிலீஸ் ஆக போகுது. GTA 6 அது மட்டும் இல்லாமல் உள்வரின் கேமு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் ரெண்டுமே ஒரே டைட்டில் தான் ரிலீஸ் ஆகுது. GTA 6 இந்த வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஏன் டிலே ஆனிச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிலே ஆகிறதுக்கு காரணம் கேமை இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கோசரமே என்ன பண்ணியிருந்தாங்க. கேமுக்காக எத்தனை பேர் ரெடியாக இருந்தீங்கன்னு தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கேமோட ரிலீஸுங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த கேமுக்கான ஹைப்புங்கிறது நிறைய பேர்கிட்ட இருந்தாலுமே உள்வரின் கேமோட ஹைப்பும் வந்துருக்குது. 2 கேமே ரிலீஸ் ஆகுது. இந்த 2 கேமுமே விளையாட முடியுமா? இல்லை வேறு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் 6 வேறு வர போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. ப்ளே ஸ்டேஷன் ப்ரோ இருக்குது. உங்கள் எத்தனை பேர்கிட்ட ப்ளே ஸ்டேஷன் ப்ரோ இருக்கிறத பற்றி கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட ரெண்டுமே இல்லை. என்கிட்ட நார்மல் ப்ளே ஸ்டேஷனே கிடையாது. இல்லை வேறு ப்ளே ஸ்டேஷன் 1, 2 எதுவுமே என்கிட்ட கிடையாது. இல்லை எப்படா நான் இந்த கேம்லாம் விளையாடுறது எனக்குலாம் என்ன. ஏன்னா பார்த்தீங்கன்னா என்கிட்ட காசு கிடையாது. ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வச்சு தானே வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நான் எப்படி லைவ் போடுறது? லைவ் போடலாம் தான் நினைக்கிறேன். ஆனால் லைவ் போடலாமா வேணாமா நீங்கள் எதாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இதையும் தாண்டி இந்த GTA 6 இல்லை GTA 5 ஸ்பைடர்மேன் இந்த கேம்ஸ் எல்லாம் நீங்கள் விளையாடுறதுக்கு மொபைலில் விளையாடுறதுன்னு செஞ்சால் சொல்ல முடியும், உங்களால் நம்ப முடியுமா? அதாவது பார்த்திங்கன்னா இந்த கேம்ஸ் எல்லாம் நம்மளால் மொபைலில் விளையாண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேமு தான் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குது. அந்த கேம் என்னங்கிறது ஏதுங்கிறது அதை நம்ம பின்னாடி பார்க்க வேணாம், இப்போயே பார்த்துருவோம். அது என்ன கேம் பார்த்திங்கன்னா அனந்தா பிளாக் வர்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா கேம் பேர் அனந்தாங்கிற இந்த கேமுங்கிறது என்ன கேம்னு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் கேம் மாதிரி தான். ஆனால் இது பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் மட்டும் கிடையாது. இந்த கேமை நீங்கள் மொபைலில் விளையாட முடியுமா? என்னது மொபைலில் இந்த கேமை விளையாட முடியுமா? ஆமாம் கைஸ், இந்த ஃபோனை நம்மளால் மொபைல்லையும் விளையாட முடியும். இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இந்த கேமை பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டேஷன்லையும் விளையாட முடியும், பிசிலையும் விளையாட முடியும், மொபைல்லையும் விளையாட முடியும். இதையும் தாண்டி இந்த கேமு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இந்த கேம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ கேமு. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த கேமுக்குள்ள பார்த்திங்கன்னா நிறைய கேமோட இன்ஸ்பிரேஷன் இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஜப்பான் கேம் மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுக்க அனிமேஷன் ஸ்டைலில் தான் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் அனிமேஷன் ஸ்டைலில் தான் இருக்குது. ஓரளவுக்கு சூப்பராகவும் இருக்குங்க. இதுலேயும் நிறைய விஷயங்கள் உள்ளே கொடுத்து வச்சுருக்கீங்க. எல்லாம் கேம் வந்த வாட்டி நம்ம பார்ப்போம். இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இல்லை ஏகப்பட்ட விஷயங்களும் உள்ளே அடங்கி இருக்குது. இல்லை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பைடர்மேனு அதுக்கப்புறம் வேறு என்ன கேம்னு நம்ம அதிகமாக கேம் விளையாண்டது கிடையாது. ஆனால் ஸ்பைடர்மேன் கேம் பற்றி இருக்குது. ஆனால் ஸ்பைடர்மேன் கேமு அதுக்கப்புறம் GTA 6 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் டாக்ஸோட சில விஷயங்களும் கேம்குள்ளே இருக்குங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நீ பார்த்திங்கன்னா இல்லை இருக்க ஒரு கேரக்டருக்கு ஸ்பைடர்மேன் பவரை கொடுத்து வச்சிருக்காங்க. நீ பார்த்திங்கன்னா ஸ்விட்சிங்கும் இருக்குது. மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 3 கேரக்டரா 4 கேரக்டரை பார்த்திங்கன்னா நம்மளால் ஸ்விட்ச் பண்ணி விளையாண்டுக்க முடியுமா? அது இப்படியே GTA 6 மாதிரி தான். GTA 6ல் எப்படி பார்த்திங்கன்னா GTA 6 தான் பார்த்துருக்கீங்க. GTA 5 மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளால் ஸ்விட்ச் பண்ணி விளையாட முடியும். GTA மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஸ்விட்ச் பண்ணி வேறு ஒரு கேரக்டருக்காக நம்ம போய் ப்ளே பண்ணலாம். இல்லையும் பார்த்திங்கன்னா ஸ்டோரி மோட் இருக்கு. இல்லையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு போலீஸாகவும் இருக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. கேம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்க போகுது இல்லை. இல்லையும் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் தான் இந்த கேரக்டருக்கு பார்த்திங்கன்னா பவர் கொடுத்து வச்சுருக்காங்க. அது எந்த கேரக்டருக்கு ஒரு ஸ்பைடர்மேன் பவர் கொடுத்து வச்சுருக்காங்க. பவர் பார்க்கறதுக்கு வெறித்தனமாக தான் இருக்குது. இந்த கேமு பார்த்திங்கன்னா மொபைல் அண்ட் ஆண்ட்ராய்ட் பிசிக்கும் வரப்போகுது, ப்ளே ஸ்டேஷனுக்கும் வரப்போகுது. இந்த கேம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் ஓடுறதா சொல்லியிருக்காங்க. மல்டிப்ளேயர் அதை பற்றி கன்ஃபார்ம் பண்ணால் மல்டிப்ளேயர் இருந்தால் எத்தனை பேர் இந்த கேம் விளையாடுங்க? ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலாம் எல்லோரும் குப்பையில் தூக்கி போட்டுடலாமா? ஏன்னா அந்த கேம் வந்துச்சுன்னா அப்படி தான் இருக்கும் போலக்கு.
பார்த்திங்கன்னா வர ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுக்கே கொஞ்சம் போர் அடிக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வர போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பூயா அடித்தோமா இல்லையா? இப்போ பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஜோன் வந்துச்சு. லாஸ்ட் ஜோனில் வந்தவொடனே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எனிமி எங்கே இருக்கான்னு நான் அங்கேயும் தொடர்ந்து பார்த்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா பைபிள் அங்கே தான் இருக்கான். தம்பி எங்கே வரீங்க? நீங்கள் தான் கடைசி பிளேயர், உங்களையே போட்டு தள்ளினா வேலை முடிஞ்சு போச்சு. இங்கே என்கிட்ட ஒரே ஒரு புல்லட் இருக்குது, இந்த கண்ணில் ஒரே ஒரு புல்லட் தான் இருக்குது. இதை வச்சு உங்களுக்கு போட்டு தள்ளுறேன். பைபிளை மாட்டிக்கிட்டான். நம்ம போய் நேராக போய் அவனை அடிக்க போகிறோம். அடிச்சு தவுத்துறதுக்குள்ளே பைபிளை பார்த்திங்கன்னா தானே செத்து போயிட்டாங்க. இந்த மேட்ச் நம்மளுக்கு பூயா தரமாக கிடச்சிச்சு. உங்களை அடுத்த ஆடு சமான வீடியோ டேக் பை வரட்டா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.